ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் ஸ்டுடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் தான். த டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ராஃபி நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எஸ், த வின்னிங் கேப்டனுக்கு வந்து பட்டோடி மெடல் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி சேஞ்சஸ், ஸ்குவாட்லேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் இஸ் த கேப்டன், நியூ இந்தியன் டீம், ஒரு சாய் சுதர்ஷன், டெபியூட்டன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த பக்கம் இங்கிலீஷ் டீம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. நோ மோர் ஆண்டர்சன் ஒரு ஸ்டூவர்ட் ப்ராட் இல்லை. அதே அதே போல் உங்களுக்கு மெயின் பேசஸான மார்க்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது, கஸ் அட்கின்சனும் கிடையாது. ஸோ இது ஒரு ஈக்குவல் கான்டெஸ்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்தியா 11 போயிடலாம். ஸோ யார் ஓப்பனிங்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். த ஒன்லி இந்தியன் பேட்டர் டு ஹேவ் 50+ ஆவரேஜ் ஜெய்ஸ்வால். One down, it's going to be debutant சாய் சுதர்ஷன். எக்ஸ்டர்னல் பிளேயர் சொல்ல வேணாம், அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்பர் 4 சுப்மன் கில். அவர் விராட் கோலியோட பொசிஷனை as well. Number 5, it's going to be ரிஷப் பண்ட். Number 6, கருண் நாயர். Number 7, it's going to be ரவீந்திர ஜடேஜா. சில டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு நேற்று சோஷியல் மீடியாவில், ஜடேஜா மேபி பெஞ்ச் பண்ணுவாங்கன்ட்டு. ஐ ஹோப் இட் டோன்ட் ஹேப்பன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மேட்சே தெரியும், இங்கிலாந்து சீரீஸில் அவர் தான் 100 அடிச்சு இந்தியாவை ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போவார். ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக். அவரெல்லாம் நீங்கள் வெளியே வைக்கக்கூடாது. நம்பர் 8, என்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிட்வீன் தாக்கூர் அண்ட் நிதிஷ் ரெட்டி. ஐ வில் ஹாவ் டு கோ வித் தாக்கூர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம். நம்பர் 9, நம்பர் 10, நம்பர் 11 இது வந்து ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் சீல்டு தான். பும்ரா, சிராஜ் வந்துருவாங்க. அந்த ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பிட்வீன் பிரசீத் அண்ட் ஹர்ஷ்தீப். ஐ வில் கோ வித் ஹர்ஷ்தீப். ஹர்ஷித் ராணா அண்ட் அது ஒரு ஜோக்கா போயிட்டு இருக்கு. அவர் எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடினார்னே தெரியல. இஸ் கோயிங் டு பிளே இங்கிலாந்து சீரீஸ். கண்டிப்பாக 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் அதை ஆடிடுவார்னு நினைக்கிறேன். வித் பும்ரா நாட் பீயிங் அரவுண்ட் வித் ஆல் த மேட்சஸ். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசணும் ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் டிசர்விங் பிளேயர்ஸ் லைக் அன்சுல் கம்போஸ், கலீல் அஹ்மத், ஈவன் ஒரு ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் டெஸ்ட் கேப் கொடுக்காம இருக்காங்க. வெரி வெரி ஜோக்கிங். யா, திஸ் இஸ் மை இந்தியன் 11. Chini, you have any changes or? சேஞ்சஸ்னு பெருசாக கிடையாது. லைக் இந்த 11 தான். 11 வைஸ் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து ஹர்ஷ்தீப் வந்து அவர் இந்த சீரீஸ்குள்ளே டெஸ்ட் கேப் வாங்கணும்னா இட் பி டிசப்பாயிண்டட். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர். எனக்கும் சர்ப்ரைஸ் தான் ஹர்ஷித் ராணா எதுக்கு வந்து திருப்பி டெஸ்ட் சைடு வந்தாருன்னு. மேபி வந்து பிஜிடியில் ஒன்றும் ஒரு பயங்கரமாலாம் ஒன்றும் போடலை, நார்மலாக தான் போட்டார். அவர் எக்ஸப்ஷனல் பவுலிங்கும் கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. அப்படி அந்த எக்ஸ்பேக்டர் பிளேயர் மாதிரிலாம் ஹர்ஷித் ராணா ஒன்றும் தெரில எனக்கு. அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்விங் பவுலர் தான் வேணும்னா உங்களுக்கு இங்கிலாந்து லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு கலீல் அகமது இருக்கார், அன்சுல் கம்போஸ் இருக்கார். அண்ட் ஏன் ஹர்ஷித் ராணான்னு எனக்கு தெரில. அதுதான் எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் பவுலர் தேனீங்கன்னா ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு ஹிட் த டெக் பவுலர். இன்ஃபேக்ட் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ஹிட் த டெக் பவுலர். இஸ் நாட் தட் அந்த அளவு ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்லாம் கிடையாது. எனிவேஸ் இட்ஸ் இது அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சுதான் ஈஸியாக அடிச்சிருவாங்க ரன்ஸ். கண்டிப்பாக அதுவும் லீட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு விளையாண்டாருன்னா கண்டிப்பாக ரன்ஸ்க்கு தான் போக போகிறாரு. எனிவேஸ் இட்ஸ் பிகமிங் அ ஜோக் நவ். இதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ அடுத்து இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு போயெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஜாக் ராலி அண்ட் பென் டெக்கெட் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒல்லி போப் 1 டவுன். நம்பர் 4 இந்த ஜென்ரேஷனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜோ ரூட். டாப் 4 ஆர்குபிளி டாப் 2ல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸில் ஸ்மித் அண்ட் ரூட்டுக்கு தான் இப்போ காம்படிஷன். நம்பர் 5 த யங் ப்ராஸ்பெக்ட். நமக்கு எப்படி கில்லோ அவங்களுக்கு ஒரு ஹாரி ப்ரூக். நம்பர் 6 இட்ஸ் கோயிங் டு பி த கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். நம்பர் 7 வந்து ஜேமி ஸ்மித். அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் 8 வந்து அவங்களோட சீனியர் பேசர் கிறிஸ் வோக்ஸ். நம்பர் 9 பிரைடன் காஸ். 10 ஜாஷ் டங். 11 ஷோயப் பஷீர். சாம் குக் ஆர் ஜாஷ் டங் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பட் தே ஆர் கோயிங் ஜாஷ் டங். பாப் என்னதான் இந்தியா கூட அந்த 190க்கு அப்புறம் எதுவும் பெருசாக அடிக்கலனாலும்
அவர் எதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா சிமிலர் டு இந்தியன் டீம் தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்குமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போப்பை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த 50+ ஆவரேஜ் இல்லை. எஸ், ஹாரி ப்ரூக்ட்ட ஓரளவு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. பட் ஒரு பாகிஸ்தானோ ஒரு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் அடிச்சிருக்காரு. ஸோ எஸ், இட்ஸ் கோயிங் டு பி a குட் சீரீஸ். பட் எனக்கு தெரிஞ்சு பஷீர் என்ன பண்ண போறாருன்னா தெரியல. பார்ப்போம். he can be that மோயின் அலி அந்த லெவலுக்கு வரலாம். பட் கஷ்டம் தான். இட்ஸ் கோயிங் டு பி டஃப் பிகாஸ் நீங்க வந்து என்னை கேட்டிங்கன்னா ஒரு நிறைய சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 to 8 மில்லிமீட்டர்ஸ் கிராஸ் இருக்கு. ஸோ ஒரு கிராஸ் கவர் தரப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் மேட்ச் முன்னாடி ட்ரிம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாமே இந்தியன் பேசர்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா பிகாஸ் உங்கள்கிட்ட சீனியர் பேசர்ஸ் இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. இந்தியாவுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போயிடலாம் நினைக்கிறேன். லீட்ஸ் அந்த வென்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வென்யூ பற்றி பேசுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். இங்கே டாஸ் வின் பண்ணி எந்த ஒரு டீமாக இருந்தாலும் பவுலிங் தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் நிறைய ரன்ஸ் போகும். Day 3, Day 4, Day 5 எல்லாம் பிச் இட்ஸ் வெரி ஈஸியர் டு பேட். ஸோ டாஸ் வின் பண்ணி இந்தியா பவுலிங் எடுத்து ஒரு Day 1, Day 2 அவங்க ஆல் அவுட் பண்ணாங்கன்னா ஷுவராக இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டாக நடந்த 7 மேட்ச் நாங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தோம். எல்லா மேட்சுமே இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரன்ஸ் வந்து அங்கே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஈஸியாக சேஸ் பண்ணலாம் 300. ஸோ எஸ், நீங்கள் டாஸ் வின் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் பவுலிங் தான் எடுக்கணும். WTC ஃபைனலே பார்த்தோம் நாங்கள் என்னதான் ஸ்டாட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து டோட்டல் போஸ்ட் பண்ணி நாங்கள் டார்கெட் செட் பண்ணணும்னு நினச்சாலும் ரீசன்ட் பாஸ்ட் இஸ் பிக் ஃபேக்டர். லாஸ்ட் 10 மேட்சஸ் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் லார்ட்ஸில். ஸோ கோயிங் வித் தட் ரீசன்ட் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ அந்த இப்படி பார்க்கும்போது விச் எவர் டீம் பவுல் ஃபர்ஸ்ட் தே ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஸோ எஸ், நெக்ஸ்ட் மேட்சப்ஸ்க்கு போயிடலாம் நினைக்கிறேன். இந்த மேட்சப்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பும்ரா vs ரூட். பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அதே கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சரியான மேட்சப். எஸ், ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே அப்செட் பண்ணியிருக்காரு. பட் ரூட் அவரும் அவரோட கேம் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்ம் கம்பேக் பண்ணுவார். இட்ஸ் கோயிங் டு பி குட் மேட்சப். அவர் விளையாடுற 3 மேட்ச்லையுமே பும்ரா கண்டிப்பாக ரூட்டை ஒரு தடவையாவது எடுப்பார் எனக்கு தோணும். ஸோ இட்ஸ் அ குட் மேட்சப். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன எடுத்துருந்தோம்னா பிரசித் கிருஷ்ணா vs ஹாரி ப்ரூக். இது வந்து ஒரு சரியான மேட்சப் பிகாஸ் ஹோல்டர் பால் வித் குட் பவுன்ஸ். பிரசித் கேன் கெட் ஹாரி ப்ரூக். அட் த சேம் டைம் ஹாரி ப்ரூக்கும் அவர் அட்டாக் பண்ணி வர நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த குட் மேட்சப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மேட்சப்ஸ் எடுத்தோம். பட் ஹர்ஷ்தீப் ஆடுவாரனே தெரியல. ஹர்ஷ்தீப் vs பென் டெக்கெட். பிகாஸ் இங்கிலாந்து லைன்ஸ்க்கு ஆடும்போது அந்த மேட்ச் ஆடும்போது ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா போட்டார். சிராஜே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு செமையா போடுவார். எக்ஸாக்ட்லி, சிராஜ் vs டெக்கெட் இஸ் அ குட் மேட்சப். பட் யார் ஹர்ஷ்தீப் ஆடுவார்ன்றது பெரிய டவுட். அஃப்கோர்ஸ் ஷீனி சொன்ன மாதிரி சிராஜ் கண்டிப்பாக ஒரு த்ரெட்டாக இருப்பார். இதுதான் எங்களோட இந்தியா vs இங்கிலாந்து மேட்சப்ஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? இங்கிலாந்து vs இந்தியா மேட்சப்ஸ். இங்கிலாந்து vs இந்தியானா வந்து மேபி இது சர்ப்ரைஸாக இருக்கலாம். பட் ஐ திங்க் ஜடேஜா நாளைக்கு மேட்ச் ஆடினார்னா ஜடேஜா vs டாப் ஆர்டர் வந்து ஈஸியாக ஜடேஜாவை ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பாப்பாக இருக்கட்டும், ஜோ ரூட்டாக இருக்கட்டும், ஒரு ஹாரி ப்ரூக், பென் டெக்கெட் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ ஜடேஜா வந்து அவங்க ஈஸியாக வந்து ஆடிட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹாரி ப்ரூக்குமே சூப்பராக ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் நல்லா ஆடுவார். அண்ட் ரீசெண்ட் அஸ்வின் ஜடேஜா இன்டர்வியூவில் கூட ஜடேஜா சொல்லியிருந்தாரு ஃபேவரட் பேட்டர் டு பவுல் அண்ட் எந்த பேட்டருக்கு பவுல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ கேன் வில்லியம்சன், ஜோ ரூட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தார் அவரும். ஸோ அந்த மேட்சப் வந்துருச்சுன்னா மேபி ஜடேஜா வந்து அங்கே ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஜடேஜா லாஸ்ட் டைம் எல்லாருக்கும் தெரியும் லார்ட்ஸ் வின் பண்ணப்போ அவர் ரொம்பவே நல்லா போட்டிருந்தாரு. எஸ், இப்போ நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸ் vs இந்தியன் பேட்டர்ஸ் போயிடலாம். என்னோட நம்பர் 1 மேட்சப் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ் vs சுப்மன் கில். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஓக்ஸ் மாதிரி ஒரு பவுலர் டெஃபினட்டாக
ஆடிதான் ஆகணும். ஒரு நம்பர் 4 பேட்டரா இருந்தீங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் நடக்குது வரீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பவுலர் நீங்க ஒரு இந்தியன் கேப்டனா இருக்கீங்க, ப்ளே பண்ணி ஆடிதான் சுப்மன் கில்க்கு ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட் வந்து நிறைய ஷூஸ் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் 4ன்ற பொசிஷன் ஃபில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், விராட் கோலியை ரீப்ளேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கேப்டனாக ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்ம நிறையா பேசியிருக்கோம், லைக் ஓவர் த வீடியோஸில் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் எப்பப்பெல்லாம் பேசியிருக்கோமோ அப்போ கில் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா, கில்லோட ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஃபார்மேட் தான் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அவருக்கு பாயிண்ட் டு ப்ரூவ் இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட்டில். லைக் ஓடிஐயில் பார்த்த சக்ஸஸ் வந்து அவர் இன்னும் டெஸ்ட்டில் பார்க்கல. ஸோ அவருக்கும் ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ் இருக்குது. அண்ட் இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றதும் கீ தான். அண்ட் கிறிஸ் வோக்ஸ் வந்து லைக் அந்த டிம் சவுத்தி டைப் பிளேயர் தான். ஸோ ப்ராப்பராக எந்த லென்த்தில் போட்டு எடுக்கணுமோ அந்த லென்த்தில் போட்டு டாப் ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ நாளைக்கு எக்ஸாக்ட்லி. டாஸ் தான் ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்துனா வந்து இங்கிலாந்துக்கு வந்து செம சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. டு ஆட் ஆன் தட் மேட்சப் என்னன்னா, பிரைடன் காஸ் விசஸ் கேஎல் ராகுல். எல்லாரும் இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக பார்ப்பீங்க. பட் பிரைடன் காஸ் அந்த ஃபோர்த் ஸ்டம்ப் லைனில் நிறைய போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ ஹீஸ் மை செகண்ட் மேட்சப். இந்த மேட்சப் பற்றி பெருசாக பேச இல்லை, ஏன்னா காஸ் இப்போ தான் இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாரு. அடுத்த மேட்சப் யாருன்னு சொல்றியா? அடுத்த மேட்சப் வேற யார் இருக்கா? உனக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்பின்னர்ஸ். ஷோயப் பஷீர் நம்ம இந்தியன் டீம்ல யார் அட்டாக் பண்ணுவோம்? ரிஷப் பண்ட். இது ஒரு நல்ல மேட்சப். ஈஸியாக அடிச்சு எனக்கு தெரிஞ்சு நேத்தன் லியானே அடிச்சிருக்காரு. ஷோயப் பஷீர்லாம் மேபி சர்ப்ரைஸ் பண்ணலாம் பஷீருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 2 டேஸில் பண்ணுவாரான்னு தெரில. பட் ஆனால் டே ப்ராக்ரஸ் ஆக இன்கேஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 நாள் நடந்ததுன்னா அவருக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. இன்னொன்று, பண்ட்டுக்கு இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டால் ஸ்டெப் டவுன் பண்ணி நிறைய டைம் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். ஸோ ஹீ கேன் பி தட் சர்ப்ரைஸ். ஸோ அவர் லாஸ்ட் மேட்சப்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ், கருண் நாயர். இதுவும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸான மேட்சப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் திஸ் இஸ் அவர் மேட்சப். ஏன் நாங்கள் ஸ்டோக்ஸ் விசஸ் கருண் போனோம்னா, அவருமே இந்த ஓல்டர் பால் இவர் நம்பர் 6 வராரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும். கருண் நாயர் நம்ம பிக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் அவர் மேட்சப்ஸ். ஸோ வீடியோடைய கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். ஹூஸ் கோனா வின் ஸ்ட்ரெயிட் அவே? யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரா. வை? ட்ரா ஆர் இந்தியா வின். எனக்கு தெரிஞ்ச மேட்ச் ட்ரா ஆகாது கைஸ். ஏன்னா இப்போ ஹாட் சம்மர், அங்கே 30 டிகிரி அடிக்கிறது நிறைய சோர்சஸ் வந்திருக்கு. நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ட்ராலாம் பார்த்து, அதனால சொன்னேன். இல்லைடா, ஏன் ட்ரா சொன்னா சரியான சம்மர் அங்கே, அதனால சொன்னேன். ட்ராலாம் பார்த்து ரொம்ப நாள். இன்ஃபேக்ட் டெஸ்ட் கிரிக்கெட் 5 நாள் நடக்குதான்னு பார்ப்போம் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆகுது. ஏன்னா அதை பற்றி நம்ம ஒரு தனி கான்டென்ட்டே போடலாம். ஏன் டெஸ்ட் மேட்ச் இப்போனா 5 டேஸ் 4 டேஸ் தாண்டியே நடக்க மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்து டே 3லே தெரிஞ்சிருது. நிக்கிங் தட் ஃபோர்த் ஸ்டம்ப் அதுதான் உண்மையான ரீசன். ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலே பார்த்தோம், நிறைய எட்ஜஸ் ஆச்சு, நிறைய எல்பிடபிள்யூ ஆச்சு. பட் ஆனால் அந்த மேட்ச் ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் ஒழுங்காக ஆடிருந்தாங்கன்னா 5th டே வரைக்கும் கண்டிப்பாக போயிருக்கும். நல்ல மேட்சாக இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா சோக் பண்ண உடனே, இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் சோக் பண்ணப்போ கூட ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படி இருந்தது. நீ இன்னொன்று நோட் பண்ணியிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் யாருக்குமே டெஸ்ட்டில் 50+ ஆவரேஜ் 40+ ஆவரேஜ் எல்லாம் இல்லவே இல்லை. அந்த காலத்தில் ஒரு மேத்யூ ஹேடன், வீரேந்திர சேவாக், ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அந்த லெவல் ப்ராப்பர் அந்த பெடிகிரியில். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி டாப் ஆர்டர் பிளேயர்லாம் வருவார்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் நேற்று நடந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கார்டு கூட நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ், அட்லீஸ்ட் அவங்களாவது பிக் 100ஸ்லாம் அடிக்கிறாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் அப்படிலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 250 பால்ஸ் எந்த பிளேயருமே இப்பெல்லாம் ஆட மாட்டாங்க.
பிளேயர்ஸோட மைண்ட் செட்டே ஆக்சுவலாக அந்த 120 பால்ஸ் எப்படி ஆட போகிறோம், அதில் எப்படி ரன் ஸ்கோர் பண்ண போகிறோம், அந்த 40-50 ரன்ஸ் பால்ஸ் எப்படி ஆட போகிறோன்ற மைண்ட் செட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் அப்கமிங் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே உண்மையாலுமே வந்து நாளைக்கு Exactly. டெஸ்ட் மேட்ச் வந்து லைக் கேஎல் ராகுல் மாதிரி பிளேயர், கருண் நாயர் மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி சாலிடாக ஒரு 200 பால்ஸாவது மினிமம் ஆடணும். அதுதான் ஏன்னா எந்த சேனா கண்டிஷன்ஸ் போனாலும் 60 for 4, 75 for 5 இருந்து ரொம்ப அப்புறம் லோவர் ஆர்டர் பெயில் பண்ணுவாங்க ஒரு 150 200 இந்த மாதிரியே பார்த்து போர் அடிச்சிச்சு. ஓகே, ஸோ எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச் என்ன வரும். எஸ், என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன சொல்ல மறந்துட்டேன் கேஸ். இட்ஸ் கோயிங் டு பி இந்தியா 1-0. ஒரே சீட் கோட் தான் பும்ரா தான். அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ கருண் நாயர், நான் திரும்ப இந்த ஒரு கொலாப்ஸ் எதிர்பார்க்குறேன். நீங்க நினைக்கலாம் என்ன இருந்தாலும் ஒரு கேஎல் யசஸ்வி இருக்காருன்னு, பட் ஐ திங்க் கொலாப்ஸ் வில் ஹேப்பன் அண்ட் அகைன் கருண் நாயர் அவங்களாம் அடிக்க போறாங்கன்னு தோணும். ஸோ எஸ், திஸ் இஸ் அவர் ப்ரெடிக்ஷன் கைஸ். ஷினி வந்து ட்ரா ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான், நான் கன்ஃபார்ம் இந்தியா வின் ஆகும்னு சொல்லியிருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். It's going to be a tough series for Indian team. We will see. Shini, your final thoughts? Final thoughts இல்லை. ஸோ எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச் அஹெட் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அஹெட். ஸோ நெக்ஸ்ட் 1.5 monthsக்கு வந்து நோ ஸ்லாகிங், நோ சிக்ஸ் ஹிட்டிங், பியோர் கிரிக்கெட், பியோர் டிஃபென்ஸ், அந்த கிரிக்கெட் பார்ப்போம்னு நினைப்போம். ஸோ கன்க்ளூட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். Exactly guys, thank you once again. Yeah, keep supporting. Bye bye.